நம்ம வெனிலா ஸ்பஞ்ச் கேக் வந்து டெக்கரேட் பண்ண போறோம். சாக்லேட்ஸ் விப்பிங் க்ரீம்லாம் போட்டு டெக்கரேட் பண்ண போறோம். இது வந்து நான் வீட்டில் செஞ்ச ஸ்பஞ்ச் கேக். இது வந்து நான் ஹாஃபா கட் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து இது ரெண்டா இருக்கு. இது வந்து தனியா வச்சுட்டு இப்போ வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து பண்ண போறேன். இப்போ வந்து இந்த வாட்டி நான் விப்பிங் க்ரீம் பவுடர் வச்சு பண்றேன். விப்பிங் டாப்பிங் பவுடர். இப்போ இது வந்து 1 ஃபுல் பேக்கெட் ஆட் பண்ணிடணும். 50 கிராம்ஸ்மே ஆட் பண்ணிட்டு பேக்கெட் மில்க் எடுத்திருக்கேன். நம்ம என்ன மில்க் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக 100 ml வந்து தேவை. to 4 minutes வந்து நல்லா பீட் பண்ணணும். நம்ம விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்றதுனால வந்து நம்ம பவுடர் வந்து ரொம்ப நேரம் வந்து பீட் பண்ணணும், இல்லைன்னா திக் ஆகாது நம்மளுக்கு. ஸோ வந்து நான் ரொம்ப நேரம் பீட் பண்ண விடுறேன். இப்போ வந்து நான் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டாப்பிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இது வந்து ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஓப்பனாக இருக்கு. இப்போ வந்து நம்மள விப்பிங் க்ரீம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீம் நல்லா திக்காக இருக்கு. இதில் வந்து இப்படி நல்லா உழுது. ஸோ வந்து அந்த டைமில் வந்து இது வந்து க்ரீம் சைடில் வச்சுட்டு இது வந்து கேக்கோட பேஸ். நான் வந்து பேஸில் வந்து ஃபுல்லாக க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம எப்படி வேணா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது எப்படியோ ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் லேயர் வந்து நான் ஆட் பண்ணல. க்ரீம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் சாக்லேட் போட போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பார்த்து. இப்போ வந்து அதே க்ரீம் எடுத்துட்டு இது வந்து ரொம்ப அன்ஈவனாக இருக்கு. இந்த சைட்ஸ் ஃபுல்லாக போட்டுடுறேன். இப்போ வந்து நான் வந்து சும்மா டிசைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஹோம்மேட் ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து மேலே போட்டுருந்தேன் ஃபுல்லாக. இது வந்து ஸ்ட்ராபெரிஸோடு நான் வந்து போடுவேன். இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரிஸ் போடுவேன். வந்து டார்க் சாக்லேட் வாங்கியிருக்கேன். இது வந்து 55% டார்க் சாக்லேட்டு. இப்போ வந்து இது டார்க் சாக்லேட் வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் வந்து ஹாஃப் சைட் டார்க் ஹாஃப் சைட் மில்க் போட போகிறேன், மிக்ஸ் பண்ணி போடாமல். நம்ம வேறு ஏதாவது டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்லேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் சாக்லேட்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம்.